ஸோ கைஸ் நீங்கள் ஒரு என்ட்ரி லெவல் பையராக இருக்கீங்க அப்படிங்கும்போது சிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கார் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த Hyundai Grand i10 Nios வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷனாகவே இருக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட Hyundaiல Grand i10 Nios பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8000 10,000 யூனிட்ஸ் வரைக்கும் கன்சிஸ்டன்சியாக சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதனுடைய டீட்டெயில் ரிவ்யூ நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸில் உங்களுக்கு உடனே வரும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த i10 பற்றி ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் பல்லடம் ரோட்டில் இருக்கக்கூடிய டிகேடி பஸ் ஸ்டாப்பில் இருக்கக்கூடிய SS ஆட்டோமார்ட் அப்படிங்கிற திருப்பூர் Hyundai ஷோரூம் தான் வந்திருக்கோம். ஸோ இவங்க தான் இன்றைக்கி நமக்கு இந்த வண்டியை கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஸோ கைஸ் இந்த i10 வேரியன்ஸ்லேருந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது ஸ்போர்ட்ஸ். டோட்டலாக இந்த i10 நியோஸோடைய வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா எரா, மேக்னா, அதுக்கப்புறமா ஸ்போர்ட்ஸ், இதுதான் நம்ம கூட இருக்கிறது ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட். தென் லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது ஏஸ்டா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் மாடல். ஸோ இது வந்து டாப் அண்டுக்கு ஒரு முந்தைய மாடல்னு இதை வந்து சொல்லலாம். ஸோ இப்போ இதனுடைய காம்படிட்டிவ் வெஹிக்கிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டாட்டாவில் டியாகோ அண்ட் மாருதி சுசுக்கியில் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் வந்துட்டு உங்களுக்கு காம்படிட்டிவ் பண்ணுது. ப்ரைஸ் செக்மெண்ட்டில் அது ரெண்டுத்தை விட இது வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஆன் ரோட் ப்ரைஸ் என்னங்கிறது கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்கே ஸ்லைடில் ஆர் எல்ஸ் இந்த இடத்துல கூட நான் உங்களுக்கு வந்துட்டு ஃபோட்டோவாக போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இதனுடைய எக்ஸ்டீரியர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃப்ரண்ட்டில் நமக்கு பார்த்தாலே தெரியுது ஒரு ஸ்மைலி டிசைனுக்கான ஒரு ஸ்டைலிஷ் அண்ட் க்யூட்டான டிசைன்னு சொல்லலாம் இந்த Hyundai i10. ஸோ ஃப்ரண்ட்டில் நமக்கான பானட் வந்து ஃபுல்லாக ஒரு ஸ்லோப்பிங் டிசைனில் கொடுத்துருக்காங்க. இங்கே கேரக்டர் லைன் வந்து ரெண்டு உங்களால் பார்க்க முடியுது. ஸோ வி ஷேப்பில் உங்களுக்கு கேரக்டர் லைன் வந்து நல்லாவே தெரியுதுன்னே சொல்லலாம். தென் அதுக்கு அடுத்து இங்கே Hyundaiக்கான பேட்சிங் வந்து ஒரு புது டிசைனில் ஒரு மேட் ஃபினிஷில் எம்பர்ட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த இடத்துல. தென் ஹெட்லாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்வெப் பேக் டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரொஜெக்டர் ஹாலோஜன் பல்ப் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கு. தென் இங்கேயே உங்களுக்கான இண்டிகேட்டர்ஸும் கிடைக்குது. ஹெட்லாம்போட டிசைன் வந்து பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். தென் கீழே உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவான கிரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேஸ் லிஃப்ட்டுங்கிறது இந்த ஏரியாவில் உங்களால் வந்து பார்த்துக்க முடியும். கிரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லி கிளாசி பிளாக் கலரில் உங்களுக்கு கிடைக்குது. இங்கே நம்பர் பிளேட்டுக்கான ப்ரொவிஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏர்டாம்க்கான ஓப்பன் வந்து கிளியராகவே கிடைக்குது. தென் இங்கே ரைட் சைடில் கீழே ரெண்டு சைட்லையுமே நமக்கு வந்துட்டு ஒரு பூமராங் ஷேப்பில் வந்து எல்இடிக்கான ரன்னிங் டிஆர்எல் லேம்ப்ஸ் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த கிராண்ட் i10 முன்னாடி வந்த i10லேருந்து இந்த i10க்கு நிறைய ஒரு ஃபேஸ் லிஃப்ட் சேஞ்சஸ் வந்து உங்களால் பார்க்க முடியுது. ஸோ ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதனுடைய சைட் ப்ரொஃபைல் பற்றி பார்த்துருவோம். இந்த கிராண்ட் i10 சைட் ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா டைமென்ஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு 3.8 மீட்டருக்கான ஒரு லென்த் இருக்கக்கூடிய ஒரு ஹேட்ச்பேக் வெஹிக்கிள் தான் அது. 1.6க்கான விட்த் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. தென் 1.5 மீட்டருக்கான ஒரு ஹைட் வந்து இதில் கிடைக்குது. தென் இதனுடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹேட்ச்பேக் செக்மெண்ட் அப்படிங்கும்போது உங்களுக்கு 165 மில்லிமீட்டருக்கான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் இது கிடைக்குது. தென் இதனுடைய வீல் பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2.4 மீட்டருக்கான வீல் பேஸ் வந்து கிடைக்குது. ஸோ இதனுடைய டயர் ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இங்கே ஸ்டீல் வீலுக்கான ஒரு டியூவல் டோன் அலாய் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டீல் கேப் வீல் தான் நமக்கு இங்கே கிடைக்குதுன்னு சொல்லலாம். சைஸ் ப்ரொஃபைல் பற்றி பார்த்தீங்கன்னா 175/60 ரிம் சைஸ் வந்து 15 இன்ச்சுக்கான ஒரு அலாய் லுக்கிங் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டீல் வீல் தான் இங்கே நமக்கு கிடைக்குது. இது ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் அப்படிங்கிறதுனால டாப் அண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டியூவல் டோனுக்கான ஒரு டைமண்ட் கட் அலாய் வீல் இங்கே கிடைக்கும். தென் இதனுடைய ஃப்ரண்ட்டில் நமக்கு டிஸ்க் பிரேக்கும் பேக்கில் வந்து ட்ரம் பிரேக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நமக்கு பிளாஸ்டிக் கிளாடிங் எதுவுமே பெருசாக கொடுக்கல. பட் இருந்தாலும் வந்து கிளாடிங் டிசைனில் பாடி கலரில் கொடுத்துருக்கிறது பார்க்கறதுக்கு ஒரு மஸ்குலர் டிசைனில் இருக்குன்னே சொல்லலாம். தென் ORVMs பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆட்டோமேட்டிக் ஃபோல்டிங் ORVMs தான் கொடுத்துருக்கு. பாடி கலர்லேயே கிடைக்குது. வித் இண்டிகேட்டர்ஸும் உங்களுக்கு கிடைச்சிருது. இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு பாடி கலர்டு டோர் ஹேண்டில்ஸ் தான் கொடுக்குறாங்க. ரெக்வஸ்ட் சென்சார் கிடைக்காது. பட் டாப் அண்ட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்வஸ்ட் சென்சார் வித் சில்வர் குரோம் ஃபினிஷோடய வந்துட்டு டோர் ஹேண்டில் கொடுத்துருக்கு. மேலே நமக்கான ரூஃப் ரைல்ஸ் வந்து 2 கொடுத்துருக்காங்க. சன் ரூஃப் கிடையாது. பட் இருந்தாலும் இந்த ரூஃப் ரைல்ஸ் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷனல் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். இங்கே வந்துட்டு உங்களுக்கு லாக் 2மே கொடுத்துருக்கு. தென் இப்போ இதில் A-B-C பில்லர் 2-3மே பார்த்தீங்க அப்படின்னா A பில்லரில் உங்களுக்கு பிளாக் அண்ட் பியும் பிளாக் அண்ட் சியும் வந்து பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. ஒரு மேட் ஃபினிஷில் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. C பில்லரில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஹனி கோம் டிசைன் கொடுத்து G-i10 வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்னா கிராண்ட் i10 அப்படிங்கிற இந்த வேரியண்ட்டை குறிக்குதுன்னே சொல்லலாம். இப்போது சைட் ப்ரொஃபைல் ஓல்டு i10 மாதிரி தான் இருக்குன்னே சொல்லலாம். பிகாஸ் டைமென்ஷன் எல்லாமே சேம் தான். இப்போ ரியரில் போயிட்டு என்னென்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். Grand i10 Nios ஸ்போர்ட்ஸ் வேரியண்டோட ரியர் ப்ரொஃபைலில் தான் இப்போ இங்கே இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் ஃபேஸ் லிஃப்ட் பண்ண மாதிரியே பேக்லேயும் வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ Hyundaiல நமக்கு காமனாக எல்லா வெஹிக்கிள்ஸ்லையும் நீங்கள் பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கனெக்டிங் டெயில் லேம்ப். ஸோ இதுலேயும் வந்து கனெக்டிங் டெயில் லேம்ப் கொடுத்துருக்கு. ஹாலோஜன் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக், ரிவர்ஸ் அண்ட் இண்டிகேட்டர் லைட் எல்லாமே இங்கே ஒரு யூனிட்டாகவே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சைலண்ட் லைட்னே சொல்லலாம். பிகாஸ் இது வந்து ரிஃப்ளெக்டர் தான், லைட்டிங் கிடையாது.
அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஹுண்டாய்க்கான பேட்சிங் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ரிவர்ஸ் பார்க்கிங்கான கேமராவும் கொடுத்துருக்காங்க. தென் கீழே நியோஸ்க்கான பேட்சிங் கொடுத்துருக்காங்க. நியோஸ்க்கான பேட்சிங்கில் ஐங்கிறது மட்டும் ஒரு ப்ளூ கலரில் கொடுத்துருக்குது. பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். தென் கிராண்ட் ஐ10ங்கிற பேட்சிங் வந்து லெஃப்ட்லையும், ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்கான பேட்சிங் வந்து ரைட் சைட்லையும் கொடுத்துருக்கு. டாப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஷார்க் ஃபின்கான ஒரு ஆண்டனா கிடைக்குது. தென் இங்கே ஸ்பாய்லர் வந்து இன்டெகிரேட்டடாக கொடுத்து ஹை மவுண்ட்கான ஒரு ஸ்டாப் லேம்ப் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட், அதாவது டாப் எண்டுக்கு முன்னாடி வேரியண்ட் அப்படிங்கிறதுனாலேயே இதில் நமக்கு டீஃபாகர் கிடைக்குது. டாப் எண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரியருக்கான வைப்பரும் இங்கே கிடைச்சிடும், வாஷர் ஃப்ளூயிடும் அது கூடயே கிடைச்சிடும். தென் அதுக்கு கீழே நமக்கு நம்பர் பிளேட்டுக்கான ப்ரொவிஷன்ஸ், பார்க்கிங் சென்சார் வந்து ரியரில் 2 கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் கேமராவும் கிடைக்குது. தென் பம்பர் பொறுத்த வரைக்கும் பாடி கலர்டு பம்பர் கிடைக்குது. கீழே ஸ்கிட் பிளேட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பிளாக் கலரில் மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது டிசைன் ஓவராலாக. ஸோ இங்கே பம்பரில் 2 சைடும் நமக்கு ஒரு டம்மி ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதனுடைய பூட் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பூட் பொறுத்தவரை இங்கே 1 டச்க்கான ஒரு எலக்ட்ரானிக் மேக்னெட்டிக் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட்ராலிக்கில் தான் வந்துட்டு ஓப்பன் ஆகுது. பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு ஸ்மூத்தான ஓப்பனிங் கிடைக்குது. இந்த பூட் கிட்டத்தட்ட 263 லிட்டர்ஸ்க்கான பூட் ஸ்பேஸ் வந்து இங்கே உங்களுக்கு கிடைக்குது. பார்சல் ட்ரேவும் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதில் உங்களுக்கு 60/40க்கான ஒரு ஸ்பிளிட் சீட் ஆப்ஷன் வந்து கொடுக்கல. கொடுத்துருந்தா இன்னும் நல்லாவே இருந்திருக்கும். பிகாஸ் இது வந்து ஒரு பெஞ்ச் டைப்க்கான சீட் தான் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஸ்பேர் வீலை பற்றி பார்ப்போம். ஸ்பேர் வீலுக்கு முன்னாடி இங்கே வந்து உங்களுக்கான ஜாக்கிக்கான ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கு. ஸ்பேர் வீல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 165/70 ரிம் சைஸ் வந்து 14 இன்ச்சுக்கான ஒரு ஸ்டீல் வீல் தான் இங்கே கிடைக்குது. ஸோ வெளியே வந்து 15 இன்ச்சுக்கான ஒரு ஸ்டீல் வீல், உள்ளே வந்து ஒரு 14 இன்ச்சுக்கான ஒரு ஸ்டீல் வீல் கொடுத்துருக்கு. ஸோ ஓவராலாக க்ளோசிங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்க் எடுக்கவே வேண்டாம், நீட்டான வெளியே க்ளோஸ் ஆகிடுது. ஸோ ஓவராலாக எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் இந்த கிராண்ட் ஐ10 நியோஸில் நல்ல ஒரு ஃபேஸ் லிஃப்ட்டுக்கான சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ்டீரியர் 10க்கு எவ்வளோ பிடிக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதனுடைய இன்டீரியர் போய் பார்க்கறதுக்கு முன்னாடி ஐ10 நியோஸுடைய ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா பெட்ரோல் நமக்கு 37 லிட்டர் வந்து டேங்க் கெப்பாசிட்டி கிடைக்குது. பெட்ரோல் மைலேஜ் பொறுத்த வரைக்கும் ஒரு 18 to 20 கிலோமீட்டர் வந்து இது மைலேஜ் கிளைம் பண்ணுறாங்க ARAயிலிருந்து. ஸோ நீங்களும் ஒரு ஐ10 வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்களோட மைலேஜை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வேரியண்ட்டில் சிஎன்ஜி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பெட்ரோலில் நமக்கு 37 லிட்டர் கிடைக்கிற மாதிரி சிஎன்ஜியில் 60 லிட்டருக்கான வாட்டர் ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டி வந்து அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய மைலேஜ் பார்த்தீங்கன்னா சேம் 20 கிலோமீட்டர் ப்ளஸ் கிடைக்கலாம். ஸோ அதுவும் என்னங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்டீரியர் போய் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்ஜினோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்த்துருவோம் வாங்க. ஸோ கைஸ், இந்த ஹுண்டாய் ஐ10ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 2 இன்ஜின் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பெட்ரோல் அண்ட் அனதர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வித் சிஎன்ஜி. ஸோ பெட்ரோல் வேரியன்ட் ஸ்போர்ட்ஸ் மாடல் நம்ம கூட இருக்குது. பெட்ரோலில் நமக்கு ஸ்மார்ட் ஆட்டோமேட்டிக் அண்ட் மேனுவலில் கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜியில் நமக்கு மேனுவல் மட்டும்தான் கிடைக்குது. ஸோ ஓவராலாக நமக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸோடவே வந்துருதுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இதோட இன்ஜின் ஓப்பன் பண்ணி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்த்துருவோம். ஸோ பானட் வந்து ஒரு டீசெண்டான பில் குவாலிட்டிலேயே இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப வெயிட்டாக இல்லை, பட் இருந்தாலும் இந்த ஐ10 நியோஸ்க்கு ஏற்ற ஒரு வெயிட்டில் இருக்குன்னே சொல்ல முடியும். இது எங்கே மாட்டுறது? ஓகே. ஸோ இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு K1.2ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு 1.2 லிட்டருக்கான கப்பா இன்ஜின் தான் வந்து இதில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே வந்து கிடைக்கிறது ஒரு பெட்ரோல் இன்ஜினுக்கான வேரியன்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கிறது. ஸ்போர்ட்ஸ் மேனுவல் 5 ஸ்பீட்கான கியர் பாக்ஸ். ஸோ 89 bhp வந்து இதில் கிடைக்குது. 113 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து இதில் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்லலாம். இது அப்படியே நம்ம சிஎன்ஜியில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 69 bhpக்கான பவர் அண்ட் 83 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து ரிலீஸ் பண்ணுதுன்னே சொல்லலாம். ஸோ ஓவராலாக இதனுடைய இன்ஜின் நாய்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்ப்போம். டாப்பில் போனட்டில் நமக்கு எந்த இன்சுலேஷனுமே கொடுக்கல. லெஃப்ட்டில் நமக்கான கூலண்ட் ஆயில் அண்ட் வந்து வைப்பருக்கான ஃப்ளூயிட் 2மே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நமக்கு பேட்டரியும் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. தென் கீழே நமக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்துட்டு ஓப்பனிங் எதுவுமே கொடுக்கல. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு இன்ஜினோட நாய்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பில் குவாலிட்டி ஓவராலாக பார்க்கும்போது இந்த கிராண்ட் ஐ10ல வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இது உள்ளே போயிட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இன்டீரியர் பற்றி எல்லாம் எப்படிங்கிறத பார்த்துருவோம் வாங்க. இதனுடைய கீ பற்றி பார்த்துருவோம். ஸ்பேர் கீ ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளிப் டைப்பில் ஒரு லாக் அண்ட் ஹோல்ட் ஆப்ஷனோட கொடுத்துருக்கு. இந்த ஹோல்டுங்கிற ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பூட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆயிரும். நீங்கள் மேனுவலாக வந்துட்டு எலக்ட்ரானிக் மேக்னெட்டிக் பட்டன் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹைட்ராலிக் மூலிமா ஓப்பன் ஆகிக்கும். ஸோ பின்னாடி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஹுண்டாய்க்கான லோகோ வந்து இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. கீ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலரில் கொடுத்துருக்கிறது நல்லாவே இருக்குது. ஒரு வென்யூக்கான கீயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். இப்போ இதோட இன்டீரியர் பற்றி பார்த்துடலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா டோர் ஹேண்டில்ஸ் வந்து நமக்கு பாடி கலரில் தான் கொடுத்துருக்கு. இங்கே நமக்கு கீ நாப் யூஸ் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது. பட் இங்கே வந்து லாக் அன்லாக் இருக்கனால லாக் அண்ட் அன்லாக் வந்துட்டு உங்களுக்கு கீ மூலியமாகவே உங்களுக்கு பண்ணிக்க முடியும்.
ஸோ டோர் இப்போ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 90 டிகிரிக்கான ஓப்பனிங் வந்து இதில் கிடைச்சிருது. டோர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டியூவல் டோனில் கிரே அண்ட் இங்கே வந்துட்டு ஒரு டார்க் கலரில் கொடுத்துருக்காங்க, கிரே கலர் மாதிரி. இங்கே வந்து ஒயிட் கலர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கு, நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னு உங்களுக்கு ஹனி கோம்க்கான ஒரு டிசைன் கொடுத்து ஒரு எலமெண்ட் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. டோர் ஹேண்டில் வந்து உங்களுக்கு க்ரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்கு. இங்கே சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க டோர் ஹேண்டில். இங்கே உங்களுக்கு விண்டோக்கான லாக் அண்ட் விண்டோக்கான ஸ்விட்சஸ் எல்லாமே வந்துட்டு எலக்ட்ரானிக்ல கொடுத்துருக்கு. 4 விண்டோமே உங்களுக்கு பவர் கண்ட்ரோலில் தான் கிடைக்குது. ஓஆர்விஎம்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஓஆர்விஎம்ஸ் தான் கிடைக்குது. ஆக்சஸ் உங்களால் இங்கிருந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ டோர் லாக் அண்ட் அன்லாக்கான ஸ்விட்சும் இங்கே கொடுத்துருக்கு. கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டருக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது. ஸ்பீக்கரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியில் உங்களுக்கு 4 ஸ்பீக்கர் கொடுத்துருக்கு. இங்கே சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் கொடுத்துருக்கு. ஓவராலாக இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு டுவல் டோனில் கொடுத்துருக்கிறது ஒரு ப்ரீமியம்னஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த செக்மெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு டுவல் டோன் இன்டீரியர் அண்ட் கிளாசி ஃபினிஷ் இருக்கக்கூடிய பிளாக் கலர் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் எல்லாம் சூப்பராகவே இருக்குது. ஸோ இப்போ இதனுடைய சீட் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா சீட் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லி வந்து ஃபேப்ரிகேட்டட் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ரிக்ளைன் அண்ட் டிக்ளைன் ரெண்டுமே உங்களுக்கு வந்து பண்ணிக்க முடியும். கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உள்ளே போயிட்டு பார்ப்போம். இதனுடைய இன்க்ரெஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்த்துருவோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்க்ரெஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி உங்களுக்கு மேனுவல் வேரியன்ட் அப்படிங்கிறதுனால ஏபிசி 3 பில்லருமே உங்களுக்கு ரப்பர் டைப்பில் கொடுத்துருக்கு. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு நீட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். இங்கே உங்களுக்கு ரெஸ்ட்டுக்கான ஒரு டெட் பெடலும் கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியாவில் ஸ்டியரிங்கோட ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்லைட்டுக்கான ஒரு லெவலரும் கொடுத்துருக்கு. இங்கே வந்து இஎஸ்பி கண்ட்ரோலுக்கான ஆன் ஆஃப் பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணி இன்ஜினோட நாய்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கைஸ் இதுதான் கிராண்ட் i10 நியோஸோடைய இன்டீரியர். ஸோ இப்போ டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதோடைய பில் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பில் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த i10 நியோஸில் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணி இன்ஜினோட நாய்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்ஜின் இப்போ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹுண்டாய்க்கான வெல்கமிங்கோட நம்ம வந்து கிராண்ட் i10 உள்ள வந்து வெல்கம் பண்ணுது. ஸோ இன்ஜினோட நாய்ஸ் வந்து ரம்பிள்னஸ் பெருசாக ஸ்டார்ட் ஆகும்போது இருந்தாலுமே ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இல்லைன்னே சொல்லலாம். இப்போ இதனுடைய ஸ்டியரிங் வீல் பற்றி பார்ப்போம். ஸ்டியரிங் வீல் பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் டைப்பில் நல்லா ஒரு கிரிப்பாகவே இருக்குது. இந்த ஸ்டியரிங் வீல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 ஸ்போக் டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளாட் பாட்டம்கான ஸ்டியரிங் வீல் வந்து உங்களுக்கு டாப் எண்டில் மட்டும் தான் கிடைக்குது. லெஃப்ட் சைடில் நமக்கு மீடியாக்கான கண்ட்ரோல்ஸ், ஸோ வாய்ஸ் கமெண்ட்கான ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்குது. ஸ்டியரிங் வீல் பொறுத்த வரைக்கும் இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்துட்டு டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிக்க முடியும். டெலிஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இதில் கிடையாது. ஸோ இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டியரிங் வீலை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நடுவில் ஹுண்டாய்க்கான பேட்சிங் கொடுத்துருக்காங்க. ஏர் பேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 2 கிடைக்குது, ரியரில் வந்து 4 கிடைக்குது. டோட்டலாக ஸ்டாண்டர்டாக 6 ஏர் பேக்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதோடைய ஹார்ன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஹுண்டாயோட ஒரு யூனிக்கான ஹார்ன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஆர்பிஎம் மீட்டர் வந்து அனலாக்லையும், தென் ரைட் சைடில் வந்துட்டு ஸ்பீடோமீட்டரும் அனலாக்லையும் கொடுத்துருக்காங்க. நடுவில் சின்னதாக ஒரு டிஎஃப்டிக்கான டிஸ்பிளே கிடைக்குது. ஸோ அதை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இங்கே இருக்க மூலியமா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். தென் அதுக்கு அடுத்து இங்கே உங்களுக்கு இந்த ஸ்போர்ட் வேரியன்ட் அப்படிங்கிறனால க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்பீட் செட் பண்ணி ஹைவேல போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டியரிங்கோட ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட் லேம்ப் வந்து இங்கே கிடைக்குது. ஸோ அதோடைய கண்ட்ரோல்ஸ் ரைட்டில் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வைப்பர்ஸ்க்கான கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியரில் டாப் எண்ட் போகும்போது உங்களுக்கு ரியர்லையும் வந்துட்டு வைப்பர்ஸ் கிடைக்கும். அதுக்கு அடுத்து இதனுடைய சென்டர் கன்சோல் வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு கனெக்டட் இன்ஃபோடெயின்மெண்ட் வந்து இங்கே கிடைக்குது. ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து இதை எக்ஸ்டர்ல பார்த்துருக்க முடியும். ஃபுல்லி கனெக்டட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இங்கே கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஸோ 4 ஸ்பீக்கர் இந்த வெஹிக்கிளில் கிடைக்கிறதுனால உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் டீசெண்டான லெவலில் இருக்குது ஹுண்டாயில். அதுலேயே நமக்கு வந்துட்டு மீடியாக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்டார் பட்டன் இருக்கிறதுக்கு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரன்னிங்லேயே டிஆர்விஎம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, டிரைவர் ரியர் வியூ மானிட்டர். ஸோ ரன்னிங்லேயே உங்களுக்கு இந்த மிரரை வந்து யூஸ் பண்ணாமல் கீழே இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் டிஸ்பிளேல வந்து பார்த்துக்க முடியும். ரியர் வியூ மானிட்டர் மூலியமா உங்களுக்கு வந்துட்டு ரியரில் என்ன இருக்குங்கிறது இதில் நீங்கள் கிளியராக பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே வெஹிக்கிள்ஸ் நிற்கிறது கிளியராக தெரியுது. தென் இது மேனுவல் வேரியன்ட் அப்படிங்கிறனால உங்களுக்கு 5 ஸ்பீடுக்கான கியர் பாக்ஸ் இங்கே கிடைக்குது. ஸோ வென்யூ கஸ்டமருக்கு தெரியும், சேம் அதே டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் கியர் வந்துட்டு உங்களுக்கு கேமரா ஓடியே கிடைக்குதுன்னு சொல்லலாம். இதில் வந்து அடாப்டிவ் கைட்லைன் கிடைக்காது, ஃபிக்ஸ்டு கைட்லைனோட தான் உங்களுக்கு வருது. ஸோ இருந்தாலும் ஒரு டீசெண்டான பார்க்கிங் சென்சாரோட இதில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஏசி வென்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்து நல்ல டிசைனில் கொடுத்துருக்காங்க. நடுவுலேயே உங்களுக்கான
ஹசார்ட்கான ஸ்விட்சும் கொடுத்துருக்கு. அதுக்கு கீழே இது ஸ்போர்ட் வேரியன்ட் அப்படிங்கிறதுனால இங்கே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்துருது. ஃபேன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இங்கேயும், டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ரைட் சைட்லையும் கொடுத்துருக்கு. ஸோ பட்டன்ஸில் கொடுத்துருக்கிறது ஒரு ப்ராக்டிகாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. தென் இங்கே உங்களுக்கு ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா டைப் சிக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் போர்ட். தென் அது பக்கத்துலேயே 12 வாட்ஸ்க்கான ஒரு சார்ஜிங் சாக்கெட்டும் கொடுத்துருக்கு. தென் இங்கே யூஎஸ்பி டைப்புக்கான ஒரு யூஎஸ்பி டைப் பிக்கான ஒரு போர்ட்டும் கொடுத்துருக்கு. டாப் எண்ட்ல இந்த ஸ்பேஸ்ல உங்களுக்கு ஒரு வயர்லெஸ் சார்ஜிங்கான ஒரு ஆப்ஷனும் கிடைக்குது. நீங்க ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 5 ஸ்பீடுக்கான கியர் பாக்ஸ் கிடைக்குது. நல்ல ஒரு ஸ்மூத்திங் ஷிஃப்டோடய இருக்குன்னு சொல்லலாம். நீங்க சென்டர்ல பாத்தீங்கன்னா 2 கப் ஹோல்டர் கிடைக்குது. கூடவே நமக்கான ஹேண்ட் பிரேக் வந்து மேனுவலா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கியரோட பொசிஷன் இருக்கனால இங்க ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்கு. தென் டாப்ல நமக்கான IRVMs வந்து மேனுவலே அட்ஜஸ்டபிள் IRVMs தான் இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா ஏசி வென்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு பாக்ஸ் தீம்ல கொடுத்திருந்தாலும் லெஃப்ட் சைட்ல நமக்கு ஒரு ஏரோப்ளேன்ல இருக்க மாதிரி ஒரு நல்ல ஒரு டிசைனில் கொடுத்துருக்கு. ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இந்த ஆன்டி கிளாக் வைஸ் அண்ட் கிளாக் வைஸ் மூலியமாக நீங்கள் யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் டோரில் சொன்ன மாதிரி இங்கே ஒரு ஹனிகோம்க்கான டிசைன் உங்களுக்கு கிடைக்குது. ஸ்டோரேஜ்க்கான ஒரு சின்ன ஸ்பேஸும் இங்கே கொடுத்துருக்கு. தென் க்ளவ் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு இந்த டிசைன்லேருந்தே ஓப்பன் ஆகுதுன்னே சொல்லலாம். நல்ல ஒரு வைடர் ஓப்பனிங், ஒரு டீசெண்டான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடைக்குது. பட் இது ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட். இதுலேயும் உங்களுக்கு கூலண்ட்டான ஒரு ஆப்ஷனும் கிடையாது. கூலண்ட்டுக்கான ஒரு ஆப்ஷன் க்ளவ் பாக்ஸில் கிடைக்கல. பட் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். தென் மேலே கோ பேசஞ்சருக்கான சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சன்வைசருக்கான ஒரு ஆப்ஷன், சன்வைசர் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இங்கே மிரரும் கொடுத்துருக்காங்க, லைட் கிடைக்கல. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் ஒரு மைக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். மைக் இங்கே இருக்க பட்டன் யூஸ் பண்ணிவிட்டு தென் இங்கே டிரைவரோட சைடில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஹோல்டர் கொடுத்துருக்கு. சன்வைசரில் மிரர் கொடுக்கல. ஸோ ஓவராலாக ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் கிராண்ட் ஐட்டன் நியோஸ் பற்றி ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் டேஷ்போர்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்கு. பட் பார்த்தா உங்களுக்கு வந்து ஹார்ட் பிளாஸ்டிக் மாதிரி தெரியாது. இது கொடுத்துருக்க ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெயிலில் போயிட்டு இருக்கும்போது இந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து மிரரில் பட்டு உங்களுக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஒரு டிஸ்டர்பன்ஸே இல்லாத அளவுக்கு ஒரு பிளாஸ்டிக்ஸில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. நல்லா ஒரு வைடாக இருக்குன்னு சொல்லலாம் அந்த டேஷ்போர்ட். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஏர் பேக்ஸ் வந்து 6 கொடுத்துருக்காங்க. சேஃப்டியில் பார்க்கும்போது நமக்கு வந்து ESP வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இதில் ஆட்டோமேட்டிக்காக இன்பில்ட்டாகவே கொடுத்துருக்கு. ஸோ நிறையா ப்ராக்டிகாலிட்டியும் சேஃப்டியும் இந்த ஐட்டனில் வந்து ஃபேஸ் லிஃப்ட் வெர்ஷனில் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ இதனுடைய ரியர் வியூ பற்றி பார்த்துருவோம் வாங்க. ஃப்ரண்ட்டோடைய டோர் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வைடர் ஓப்பனிங் மேக்ஸிமம் கிடைக்குது. எக்ரஸுமே வந்து டீசெண்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். பில் குவாலிட்டி நல்ல ஒரு டீசெண்டான பில் குவாலிட்டி கிடைக்குது. ரியரோட இன்க்ரஸ் எக்ரஸ் அண்ட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குங்கிறத உள்ளே போயிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ இன்க்ரஸ் பொறுத்த வரைக்கும் என்னோட ஹைட் வந்து 5.8. ஸோ என்னோட ஹைட்டுக்கு இன்க்ரஸ் நல்லாவே இருக்குது. ஸோ ரியரில் நமக்கான ஹனிகோம்க்கான டிசைன் கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில் வந்து குரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்கு. ஒரு கிளாசி லுக்கில் ஃப்ரண்ட்டில் கொடுத்த மாதிரியே நீங்கள் சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடைக்குது. பவர் விண்டோக்கான ஸ்விட்சும் இங்கே கிடைக்குது. ஃப்ரண்ட்டில் லாக் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நான். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு 1 லிட்டருக்கான மேக்ஸிமம் 2 லிட்டர் வைக்கலாம்னு நினைக்கிறேன். 2 லிட்டருக்கான ஒரு பாட்டிலுக்கான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடைக்குது. ஸ்பீக்கரும் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஏரியாவும் கிடைக்குது. இப்போ உள்ள என்னோட லெக் ரூம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஹைட் 5.8. ஸோ லெக் ரூம் பொறுத்த வரைக்கும் லெக் ரூமும் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். தை சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான தை சப்போர்ட் கிடைக்குது. மேக்ஸிமம் ஒரு 80%க்கான தை சப்போர்ட் இங்கே ஃபில் ஆயிடுது. தென் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் என்னோட ஹைட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 5.8 இருக்கேன். ஸோ இது ஒரு டால் பாய் கான்செப்ட் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டீசெண்டான ஹைட் இங்கே கிடைக்குது. நல்லா ரிக்ளைன் ஆகி உட்கார்ந்தாலுமே உங்களுக்கு வந்துட்டு ஹைட் ப்ராப்ளம் கிடையாது. ஒருவேளை நீங்கள் நிமிர்ந்து உட்காந்துட்டு போகிறீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு ப்ராப்ளமும் கிடையாது. ஹைட் வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். தென் இங்கே நமக்கான கிராப் ஹேண்டில் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மூத்தாக பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக போகுது. ஸோ ஹுண்டாயில் இது எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச விஷயம். தென் இங்கே ஒரு சின்னதாக ஒரு ஹூக்கு கொடுத்துருக்கு. ரியரோட டோரில் விண்டோ ஒரு நல்ல வைடராக கொடுத்துருக்கனால வெளியிருந்து வெளிச்சம் நல்லா வருது. ஒரு ரூமினஸ் நல்லாவே கிரியேட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். இங்கே நமக்கான ரியரில் 2 ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்கு. இங்கே நமக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட். பட் ஃப்ரண்ட்டில் நமக்கான ஹெட்ரெஸ்ட் வந்து ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கொடுக்கல. பட் லெஃப்ட் சைடில் கோ பேசஞ்சர் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மேக்சின் ஹோல்டர் கொடுத்துருக்கு. ஸோ ஃப்ரண்ட்டில் நமக்கான ஆம்ரெஸ்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இங்கே கொடுக்கல. பட் இருந்தாலும் ரியருக்கான ஒரு ப்ளோவர் வந்து ஸ்போர்ட் வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஆஸ்டா வேரியண்ட்லையும் ஸ்போர்ட் வேரியண்ட்லையும் இந்த ப்ளோவர் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்குது. அதுக்கு கீழே நமக்கான அட்ஜஸ்டர்ஸும் கொடுத்துருக்கு. இங்கே உங்களுக்கான ஒரு 12 வாட் சார்ஜிங் சாக்கெட் வந்து கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 12 வாட் சார்ஜிங் சாக்கெட்டுக்கான ஒரு போர்ட் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் பம்புமே ஒரு பெரிய லெவல் பம்பு கிடையாது, ஒரு சின்னதாகவே தான் இருக்குது. இப்போ உட்காந்து பார்ப்போம். ஸோ நடுவில் உட்கார்றவங்களுக்கு பெரிய ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கிடைக்காது. பிகாஸ் பம்ப் வந்து சின்னதாக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே இந்த கிராண்ட் ஐட்டன்கிறது ஒரு
4 பேர் போகக்கூடிய வண்டி. ஸோ 5 பேர் போனீங்க அப்படின்னா என்னோட சீட்டிங் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஆல்மோஸ்ட் என்னோட ஷோல்டர் 2 சீட்லையுமே ஃபில் ஆயிடுச்சு. இந்த சைடு இந்த சைடு உட்காரவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இருந்தாலும் 4 பேர் போனீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும். நடுவில் இருக்க சீட்டில் வந்து ஒரு சில்ட்ரனை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட் நல்லா இருக்கும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பின்னாடியே நமக்கான பார்சல் ட்ரைவும் கிடச்சிருது. இங்கே மேலே நமக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நல்லாவே இருக்குது. ஃப்ரண்ட்டில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு ரீடிங் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஹேட்ச்பேக் வெஹிக்கிள் அப்படிங்கிறதுனால லேம்ப் வந்து சென்டரில் கொடுத்துருக்கு. ஃப்ரண்ட்டில் எங்கேயுமே தெரில. ஸோ ஓவராலாக பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு 3 சீட் பெல்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கு அடுத்து இங்கே ஐசோஃபிக்ஸ் சைல்ட் மவுண்ட் கிடைக்கிது. சேஃப்டி வைஸில் பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கர்டைனுக்கான ஏர் பேக்கும் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ 6 ஏர் பேக் வந்து இங்கே ஸ்டாண்டர்டாகவே கிடைக்குன்னு சொல்ல இந்த கிராண்ட் ஐட்டனில். ஸோ கைஸ் ஓவராலாக கிராண்ட் ஐட்டன் நியோஸுடைய ஃப்ரண்ட் கேபின் வியூ தான் இது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ ரியர்லியும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தாச்சு. இப்போ இதனுடைய எக்ரெஸ் பார்ப்போம். ஸோ டோர் வந்து ஃப்ரண்ட்டில் மாதிரியே நல்லா வைடராகவே ஓப்பன் ஆகுது. இறங்குறதுக்கு ஒரு ரிஸ்க்காகவே இல்லை. எக்ரெஸ் ஓகேன்னு சொல்லலாம். இப்போ இதோடைய ப்ரைஸ் அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்குவோம் வாங்க. ஒரு சிட்டிக்கு ஏற்ற காரை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோட லிங்க்கை வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஸோ இந்த காரை பற்றின மேலும் நிறைய டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் மிஸ்டர் அருண் அவருடைய நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ புக்கிங் டெஸ்ட் ட்ரைவ் எதுவும் உங்களுக்கு திருப்பூர் சுற்றி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நீட்டான சர்வீஸ் வந்து இவங்க மேக்ஸிமம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஓவராலாக இந்த ஐட்டன் பற்றி நான் இந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதோடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து இன்னொரு புது காரோடைய ரிவ்யூவில் நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணலாம். உங்களுக்கு அடுத்து என்ன கார் நான் ரிவ்யூ பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். Until then, bye from Kishore Vlogs. Bye.